வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட் டீம் ரிசர்ச் மேம் கிருஷ்ணகிரி. இப்போ லாஸ்ட் 2 வீடியோ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து மௌரியர்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மௌரியர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஆதாரங்கள் சோர்சஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நூல்வழி ஆதாரங்கள் மற்றும் கல்வெட்டு ஆதாரங்கள் அது ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷனாக 2வது வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி அரசியல் வரலாறு ஓகேவா. ஸோ நிறுவனர் யாரு ஓகேவா அதை வந்து கடைசி உணர்வு எடுத்து நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல நாம பார்க்கக்கூடியது ஓகேவா ஃபர்ஸ்ட் பார்த்த 2 வீடியோவோட கண்டினியூஷன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வந்து மௌரியர்களுடைய நிர்வாகம் ஓகேவா. சோ மௌரியர்களுடைய பீரியட்ல ஜுடிஷியல் சிஸ்டம், மௌரியர்களுடைய பீரியட்ல மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேவா. இது ஃபுல்லாவே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. சோ இந்த வீடியோ நம்ம பார்த்து முடிக்கும் பொழுது தான் மௌரியர்கள் டாபிக் கம்ப்ளீட் ஆகும் ஓகேங்களா. சோ வீடியோக்குள்ள போய்லாமா. ரைட். மௌரியர்களின் நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன், மௌரியர்களின் நிர்வாகம் ஓகேவா. சரிப்பா. நிர்வாகம்னா என்ன? அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பீரியட்ல இருந்த அமைச்சர்கள் யாரு, முக்கிய உயர் அதிகாரிகள் யாரு, ரைட்டுங்களா, இதுதான் நிர்வாகம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அவங்களாம் அந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் இருக்கா, மென்ஷன் ஆயிருக்கா, எல்லாமே இருக்கு நம்ம பார்ப்போம் ரைட்டா. சரி, மௌரியர்களுடைய நிர்வாகத்தை பற்றி ஏதோ ஒரு நூல்வழி ஆதாரம் சொல்லுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் வீடியோல ஓகேங்களா. ரிவைண்ட் பண்ணி பாருங்க. முதல் வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம் மௌரியர்களுடைய நிர்வாகத்தை பற்றி கூறக்கூடிய நூல் அர்த்தசாஸ்திரம் ஓகேங்களா. அவ்வளோ ஒரு பக்காவான சோர்ஸ்ங்க. அந்த அர்த்தசாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அந்த அர்த்தசாஸ்திரம் அப்படியாப்பட்ட ஒரு நூலை நாம 2300 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா படைச்சிருக்காங்க ஓகேவா. சரிப்பா. இப்போ மௌரியர்களுடைய நிர்வாகத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரூலர், ராஜாவுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா யாருங்க, அமைச்சர்களா. அப்ப அந்த அமைச்சர்களுக்கு இங்க என்ன பேர் கொடுத்திருக்காங்க ஓகேவா. மகா மந்திரிகள் ஓகேவா. மகா மந்திரிகள் ஓகே, மந்திரிகளுடைய அமைச்சர்களுடைய பேர். சரி, அடுத்தது ஹையர் அபிஷியல்ஸ் ஓகேவா. உயர் அதிகாரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர் அப்படின்னா அமர்த்தியாஸ் ஓகேவா. உயர் அதிகாரிகளுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அமர்த்தியாஸ். இந்த அமர்த்தியாஸ் அப்படின்னா ஓகேவா. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பிரசன்ட் டேஸ்ல வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரைட்டா. சோ இந்த உயர் அதிகாரிகள் தான் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அமர்த்தியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். क्वेश्चन அப்பதான் கேட்பாங்க. தற்போதைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஓகேவா மௌரியர்களுடைய ஆட்சி காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அமர்த்தியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு அதிகாரி, ஒரு துறை ரைட்டுங்களா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அந்த அதிகாரி அல்லது அந்த துறையினுடைய பேர் வந்து சம்ஹர்த்தா ஓகேவா. சம்ஹர்த்தா அப்படின்னா வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஓகேவா. வருவாய் அதிகாரி அல்லது வருவாய் துறையினுடைய பேர் வந்து சம்ஹர்த்தா ஓகேவா. சோ மகா மந்திரிகள், அமர்த்தியார்கள், சம்ஹர்த்தா இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் முக்கிய பங்காற்றியவர்கள் ரைட்டுங்களா. சரி, அடுத்தது நம்ம மூவ் பண்ணக்கூடியது எங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்டுங்களா. சோ மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் இதுல மௌரியர்களுடைய ராணுவ வலிமை அல்லது ராணுவத்தை பத்தி ஒரு வெளிநாட்டு தூதுவர், ஒரு வெளிநாட்டு எழுத்தாளர், ஹிஸ்டாரியன் சொல்லி சொல்றாங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேரு பிளினி ஓகேவா. சோ क्वेश्चन என்ன, மௌரியர்களுடைய ராணுவ வலிமையை பற்றி, ராணுவத்தை பற்றி கூறக்கூடியவர் யார் கூறுகிறாருன்னு கேட்டாங்கன்னா பிளினி சரிங்களா. சோ பிளினியின் ஆதாரத்தின்படி மௌரியர்களுடைய ராணுவ வலிமை ஓகேங்களா. சோ இன்னைக்கு டுடே ஆர்மில வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க, காலாட்படை சரிங்களா, கடற்படை, வான்வெளி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்க்கணும். அதே மாதிரி ஏன்ஷியன்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் வரைக்கும் வந்து காலாட்படைகள், குதிரைப்படைகள், தேர்ப்படைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சு பார்ப்போம்ல, யானைப்படைகள். சோ அதே தான் இங்கே நம்ம பார்க்கணும் ரைட்டுங்களா. சோ மௌரியர்களுடைய ஆட்சி காலத்துல காலாட்படைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 6 லட்சம் பேர் இருக்காங்க. மௌரியர்களுடைய ராணுவத்துல காலாட்படைகள் 6 லட்சம். அடுத்தது குதிரைப்படை வந்து பாத்தீங்கன்னா 35,000 குதிரைப்படைகள் இருந்திருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட்
யானைப்படை வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 9000 யானைப்படைகள். தென் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா தேர்ப்படைகள். ஓகேவா? சோ தேர்ப்படைகள் அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 8000 தேர்ப்படைகள் இருந்திருக்குங்க. அப்போ ரஃபா சொல்லணும் அப்படின்னா மௌரியர்களுடைய ராணுவ வலிமை 7 லட்சம் இல்லையா? 7 lakhs. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்தியன் ஆர்மில வந்து பாத்தீங்கன்னா வந்து மொத்தம் ஒரு 13 லட்சம். ஓகேவா? மொத்தம் 13 லட்சம் தான் ராணுவ வலிமை. ஓகேவா? நியர்லி ரைட்டா? அப்ப இன்னிலிருந்து 2300 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பேரரசனுடைய ராணுவ வலிமை 7 லட்சம் பேர். ஓகேவா? இது ஒரு பேரரசு தான். ஏன்னா அந்த டைம்ல வந்து சவுத் இந்தியால நம்ம முன்ன சொன்ன சங்க காலத்துடைய ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சேர சோழ பாண்டியாஸ், தென் வந்து என்ன சொல்றது ஆந்திரா பக்கம் அந்த மாதிரி வந்து சத்தியபுத்திரர்கள். சோ இந்த மாதிரி டோட்டல் ஆர்மிஸ்ட் யோசிச்சு பாருங்க, அந்த காலத்திலே நம்ம வந்து டோட்டல் இந்தியாவுல ஏறத்தாழ ஒரு 15 லட்சம் பேர் வந்து ராணுவ படை ஓகேவா நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அப்ப இந்தியாவுடைய பெருமைக்கு ஓகேவா இன்னைக்கு 140 கோடி பேர்ல 13-15 லட்சம்ன்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அன்னைக்கு டோட்டலாவே எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா மொத்த பாடலிபுத்திரம் மொத்த மௌரியருடைய ஆட்சி காலத்துல டோட்டல் ஸ்ட்ரென்த் ஒரு 50 லட்சம் பேர் தான் வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ நியர் இந்தியா ஃபுல்லாவே கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து இந்தியாவோட டோட்டல் மக்கள் தொகையை வந்து ஒரு 1 கோடி பேர் வந்திருப்பாங்க இல்லையா? அந்த 1 கோடி பேர்ல 7 லட்சம் பேர் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 0.7% ஆர் நியர்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து 10% வந்து பாத்தீங்கன்னா 7% ஆர் 10% வந்து ராணுவத்துல மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ரைட்டுங்களா? சரிப்பா. இப்போ இந்த ராணுவம் இந்த ஒவ்வொரு படைப்பிரிவுகள் இருக்கு இல்லையா? ரைட்டா? மொத்த படைப்பிரிவுக்கு வந்து பேர் வந்து படை தளபதியோட பேர் வந்து சேனாதிபதி. ஓகேவா? சேனாதிபதி படை தளபதி. ஒவ்வொரு படைப்பிரிவுக்கும் தளபதி, ஒவ்வொரு படை பிரிவு ஓகேவா ஒவ்வொரு படைப்பிரிவுக்கும் தளபதி அத்தியகாஸ். ரைட்டுங்களா? சோ அமத்தியாஸ் அப்படின்னா உயர் அதிகாரம் படைத்தவர்கள், அத்தியகாஸ்னா ஒவ்வொரு படைப்பிரிவுக்கும் இப்ப காலாட்படை தளபதி, தேர்ப்படை தளபதி, குதிரைப்படை தளபதி, அந்த மாதிரி ஒவ்வொரு படைப்பிரிவுக்கும் தளபதிக்கு பேர் வந்து அத்தியகாஸ். ரைட்டுங்களா? சரி, அடுத்தது மௌரியருடைய ஆட்சி காலத்துல வந்து நீதித்துறை ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட். ரைட்டா? சோ இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய நீதித்துறை எப்படி 3 பார்ட்டா இருக்கு சரிங்களா? சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் சபார்டினேட் கோர்ட் இல்லைங்களா? உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் மற்றும் கீழே நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய நீதிமன்றத்தினுடைய வகைகள் இல்லை. இந்த வகை இந்த பார்ட் வந்து எங்கிருந்து எடுக்கப்படுதுன்னா மௌரியாசனம் தான் எடுக்கப்படுது சரிங்களா? சோ மௌரியாசனம் தான் வந்து பாத்தீங்கன்னா பாடலிபுத்திரத்தில் இருந்த மௌரியர்களுடைய தலைநகரமான பாடலிபுத்திரத்தில் இருந்த கோர்ட்டோட பேரு சுப்ரீம் கோர்ட் சரிங்களா? ஒவ்வொரு மாகாணங்களிலும் இருந்த கோர்ட், இன்னைக்கு மாநிலம் அன்னைக்கு மாகாணம், அதுக்கு பேர் ஹை கோர்ட். ரைட்டுங்களா? தென் ஹை கோர்ட்டுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் லெவல் கோர்ட், எல்லா கோர்ட்டுமே நம்ம கீழே நீதிமன்றம்னு சொல்ற ரஃபா சொல்றோம் இல்லைங்களா? அவ்வளவுதாங்க. ரைட்டா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்ல போறோம். மௌரியருடைய ஆட்சி காலத்துல உச்ச அதிகாரம் படைத்த நீதிமன்றத்தினுடைய ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா தர்மபதிகாரி. இது வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? எங்க இருக்கும்? பாடலிபுத்திரத்துல இருக்கும். பாடலிபுத்திரம். ஓகேவா? மௌரியருடைய தலைநகரமான பாடலிபுத்திரத்தை மென்ஷன் ஆகும். தென் அடுத்து மாகாணங்களில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் சரிங்களா? தர்மஸ்தேயம் இது மாகாணத்துல இருக்கும். மாகாணம் மொத்தம் 4 மாகாணம் நம்ம பார்க்க போறோம் சரியா? அதுல மாகாணங்கள் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு பேர் தர்மஸ்தேயம். கடைசி கீழே நீதிமன்றங்கள் இருக்கக்கூடியதுக்கு பேர் வந்து கண்டக சோதனா சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா கீழே நீதிமன்றங்களுக்கு பேர் எல்லாமே டோட்டலா கண்டக சோதனா. ரைட்டா? சோ தர்மபதிகாரி, தர்மஸ்தேயம் மற்றும் கண்டக சோதனா இதுதான் வந்து ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேவா? மௌரியருடைய ஆட்சி காலத்துல உச்சபட்ச அதிகாரம் தர்மபதிகாரத்தினுடைய தலைவர் யாரு பாத்தீங்கன்னா தி கிங். ரைட்டுங்களா? சோ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து சிவில் வழக்குகள் மற்றும் கிரிமினல் வழக்குகள் சொல்லிட்டு சரிபாதியா பிரிச்சு பார்த்துட்டாங்க, கேசஸ் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு எப்படி வந்து தண்டனை வழங்கிய பிறகு தண்டனை காலங்கள் குறைக்கப்படுவது, மறுக்கப்படுவது சரிங்களா? சோ தண்டனையை வந்து இல்லாம பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி நடைமுறை இருக்கோ இந்த நடைமுறைகள் எல்லாமே அப்போ மௌரிய பீரியட்ல சாணக்கியரை கொண்டு வந்திருப்பாரு சரிங்களா? சோ அதுதான் முன்னே நம்ம சொல்லியாச்சு. இன்னைக்கு
இருக்கக்கூடிய நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் உடைய ஏறத்தாழ ஒரு 50 to 60% வந்து மௌரியாஸ் பீரியட்ல ஃபாலோ பண்ணிருக்கோம். சரிங்களா? அதனுடைய காப்பீடு வெர்ஷன் தான் இன்னைக்கு நம்மளுடைய மாடர்ன் இந்தியால நம்ம ஃபாலோ பண்றோம். அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? சரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து மாகாணங்கள். சரிங்களா? மாகாணங்கள் மௌரியர்களுடைய பீரியட்ல மாகாணங்கள் மாகாண நிர்வாகம். சரியா? மொத்தம் 4 மாகாணங்கள் மௌரியஸ் பீரியட்ல காணப்பட்டது. ரைட்டா? சோ அந்த 4 மாகாணங்கள் ஒண்ணு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து ஒரு சில மாகாணங்கள் பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? தக்ஷசீலம், ரெண்டாவது வந்து உஜ்ஜயினி, தக்ஷசீலம், உஜ்ஜயினி. மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து கலிங்கம். இந்த கலிங்கத்துக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க புக்ல தோசாளி அப்படின்னு சொல்லிட்டு. then last one ஸ்வர்ணகிரி. ரைட்டா? ஸ்வர்ணகிரி. மௌரியர்களுடைய ஆட்சி காலத்துல 4 மாகாணங்கள். ரைட்டா? சோ இப்போ இந்த மாகாணங்களில் இருந்த நீதிமன்றத்துக்கு பேர் தான் தர்மஸ்தேரி. ரைட்டா? சரி. இப்போ இந்த மாகாணங்களுடைய அதிகாரிகள் நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து கோப்பா. சரியா? மாகாணங்களுடைய முக்கியமான கிராமங்களில் இருந்த முக்கியமான அதிகாரியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா கோப்பா. ரைட்டா? சோ முக்கியமான மாகாணங்கள். ரைட்டா? சோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், மௌரியர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறது எவ்வளவுதான். இன்னொரு ஒரு டாபிக் ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னா மௌரியர்களுடைய பீரியட்ல வெளிவந்த நாணயங்கள் இல்லைங்களா? சோ அந்த நாணயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வெள்ளி நாணயம். அந்த வெள்ளி நாணயத்தில் ஓகேவா மயில் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. இது क्वेश्चन. யாருடைய ஆட்சி காலத்து நாணயத்தில் மயில் உருவம் பொறிக்கப்பட்டிருந்ததுன்னு கேட்பாங்க. மௌரியர்களின் ஆட்சி காலத்து நாணயத்தில் மயில் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. சரிங்களா? அடுத்தது பாடலிபுத்திரத்தை பத்தி ஒரு சில தகவல்கள். பாடலிபுத்திரம் சோ மௌரியர்களுடைய தலைநகரமாக மட்டுமல்லாமல் மௌரியர்கள் குப்தர்கள். சரிங்களா? இந்தியாவின் இரு பெரும் பேரரசுகளான மௌரியர்கள் மற்றும் குப்தர்களுடைய தலைநகரமாக பாடலிபுத்திரம் விளங்கியது. இந்த பாடலிபுத்திரம் தான் தற்பொழுது பீகாரின் தலைநகரமான பாட்னா. சரிங்களா? சோ क्वेश्चन எப்படி கேட்பாங்க? வாட் இஸ் தி ஏன்ஷியன்ட் நேம் ஆஃப் பாட்னா அப்படினு கேட்டானா ஆன்சர் பாடலிபுத்திரம். அல்லது பாடலிபுத்திரத்துடைய தற்போதைய பேர் என்னன்னு கேட்டானா ஆன்சர் பாட்னா. ரைட்டுங்களா? சோ இந்த பாடலிபுத்திரத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. சரிங்களா? பாடலி கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஃபர்ஸ்ட் கிராமமாக உருவாகியது. பின்னாலே தான் பாடலிபுத்திரமாக உருவெடுத்தது, வளர்ச்சியடைந்தது. ஓகேவா? பாடலிபுத்திரத்துக்கு மற்றொரு பெயர் வந்து ஜலதுர்கா. ஓகேவா? பாடலிபுத்திரத்துடைய மொத்த டோட்டல் சரௌண்டிங் ஓகேவா மொத்த பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 16 கிலோமீட்டர். ரைட்டுங்களா? சோ பாடலிபுத்திரத்தை எந்த நேரமும் வாட்ச் பண்றதுக்காக வந்து 216 டவர்ஸ். ஓகேவா? அந்த காலத்துல உயரமான 216 டவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சு பாடலிபுத்திரம் ஃபுல்லாவே, அதாவது வந்து இன்னைக்கு சிசிடிவி ஓகேவா, அன்னைக்கு வந்து ஃபுல்லா வந்து 216 டவர்ஸ் வச்சு மானிட்டர் பண்ணிருக்காங்க. சரியா? சோ இதுதான் பாடலிபுத்திரத்தை பத்தி கூடுதல் தகவல். ஓகேவா? சோ தட்ஸ் ஆல் அபௌட் மௌரியஸ். ஓகேங்களா? சோ மௌரியர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஆதாரங்கள் ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஆதாரங்கள், ரெண்டாவது வீடியோல பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி, மூன்றாவது வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வந்து நிர்வாகத்தை பத்தி பேசியிருக்கோம். ரைட்டுங்களா? சோ இது கம்ப்ளீட்டா பாருங்க. இத பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி क्वेश्चन ஆல்ரெடி வந்திருக்கு. நீங்க இத பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து மௌரியாஸ் வந்து क्वेश्चन எடுத்து நீங்க போட்டு பாருங்க. ஓகேவா? சோ டிஎன்பிஎஸ்சி பேசிக்ஸ்ல क्वेश्चन வந்து கண்டிப்பா கவர் ஆகும். ஓகேங்களா? சோ அடுத்த வீடியோ கூடிய